லாஸ்ட் 1 வீக்ல இந்த கோகனட் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அனலைஸா இந்த வீடியோல பார்க்கலாம். அது போக இந்த ஹை குவாலிட்டி கொப்பரை நம்ம நாங்களும் தான் கொப்பரை பருப்பு பண்றோம். ஆனா எங்களுக்கெல்லாம் ரேட்டே போக மாட்டேது அப்படின்னு சொல்ற நெறைய பேர்த்துக்கு இந்த கொப்பரை பருப்பு ப்ராப்பரா எப்படி பண்றது? எத்தனை வகையான கொப்பரை பருப்பு இருக்குது? அப்படிங்கிற முழு விவரத்தையுமே இந்த வீடியோல பதிவிட்டிருக்கிறேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெல்கம் டூ ஜாக் சிட்டி விளாக். பொள்ளாச்சி காங்கேயம் மார்க்கெட்லயே யாரும் எதிர்பார்க்காத விதமா 1 கிலோ கொப்பரை பருப்பு ரூ. 260 ரீச் பண்ணுச்சு. என்னதான் ரூ. 260 ரீச் பண்ணனால புரொடக்ஷன் எச்சானனாலயும், திரும்பவும் வெதர் மாறுனனாலயும் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சது. கரெக்ட்டா ஜூலை 1ஆம் தேதி ரூ. 260லிருந்து ரூ. 5 ஒரே முட்டமா இறங்கி ரூ. 255க்கு வித்தது. திரும்ப ஜூலை 2ஆம் தேதி திரும்பவும் ரூ. 2 இறங்குச்சு. இனி மார்க்கெட் இறங்கதான் போகுதுன்னு நினைச்ச நிலையில அதே மாரி அடுத்த நாளே திரும்ப ரூ. 3 இறங்கி எல்லாத்துக்கும் ஷாக் குடுத்தது. இப்படியே மார்க்கெட் இறங்கிருமா அப்படின்னு நினைச்சா அடுத்த நாளும் ரூ. 1 இறங்குச்சு. அங்க தாங்க ஒரு பிரேக் பாயிண்ட் ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் இறங்குன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக் குடுக்குற மாரி அன்னையிலிருந்து திரும்பவும் ஜூலை 5ஆம் தேதி மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. வெறும் ரூ. 1 தான் ஏறிச்சு. ஓகே, இது கொஞ்சம் ஏறுற மாரி ஏறிட்டு திரும்ப இறங்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து என்னாச்சுன்னா திரும்ப ரூ. 2 ஏறிடுச்சுங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா நேத்து ரூ. 252க்கு மார்க்கெட் போச்சு. இன்னைக்கு திரும்பவும் ரூ. 2 ஏறி ரூ. 254. 1 கிலோ கொப்பரை பருப்போட விலை காங்கேயம் பொள்ளாச்சி மார்க்கெட் படி இன்னைக்கு ரூ. 254க்கு விக்குதுங்க. இப்ப எங்ககிட்ட எடுக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2 ரூ. 3 டிஃபரன்ஸ்ல இந்த கொப்பரை பருப்பு எடுப்பாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் விலை. ஏன்னா கொப்பரை பருப்பு விலைய வச்சுட்டு தேங்காய் விலைய சொல்லுங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இப்ப இதோட அனலைஸ் படி பார்த்தோம்னா, 1 கிலோ பச்சை தேங்காயோட விலை ரூ. 68க்கு இன்னைக்கு போகலாம். அதே மாரி கருப்பு தேங்காயோட விலை 1 கிலோ கருப்பு தேங்காயோட விலை உரிச்ச பிறகு ரூ. 71லிருந்து ரூ. 72 வரைக்கும் போகலாங்க. சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "ஏன் இந்த மாரி பொய்யான தகவல்கள பரப்புறீங்க மக்களிடையே? இந்த மாரி பொய்யான நியூஸ்லாம் போடாதீங்க. மக்கள ஏமாத்தாதீங்க." அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் காங்கேயம் மார்க்கெட் எப்படி ஏறுதோ, இறங்குதோ, அத வச்சு நாங்க எப்படி பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்கிறேன். இதுல என்ன நான் பொய் சொல்ல வேண்டி கிடக்குது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே புரியல. எங்க ஏரியால மார்க்கெட் இறங்குச்சுன்னா, இறங்குச்சுன்னு தான் போட முடியும். அதுக்காக இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட் ஏறிட்டு இருக்குதுன்னு போட முடியுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சில பேர் கமெண்ட் பண்றது எல்லாமே நீயா நானா போட்டியோட்டவே இருக்கு. நாங்க இன்னமும் காட்டுக்காரங்க கிட்ட போய் அடிச்சு வாங்கிட்டு வர்ற மாரியும், அதுல நாங்க சம்பாரிச்சுட்டு இருக்கிற மாரியும் அப்படியே கமெண்ட் இருக்குது. இங்க பாருங்க, நாங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் தான் வீடியோ போடுறோமே தவிர, இந்த நீயா நானா மாரி வியாபாரிகளா, விவசாயிகளா லாபம் சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிற நான் கான்செப்ட்ல வீடியோ போடல. அப்படியே நீங்க விவசாயிகளுக்கு விலை கிடைக்கலங்கிறது உண்மையாவே ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஆனா அதுக்கு என்கிட்ட கமெண்ட் பண்ண மாய மட்டும் இப்ப விலை கிடைச்சிருமா? இல்ல கவர்மெண்ட் மாத்தி எல்லாம் பண்ணிருவாங்களான்னு எனக்கு தெரியல. இங்க அதாவது நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? எல்லாருமே இங்க பொள்ளாச்சிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பக்கமும் வியாபாரிகள் அதிகமானனால தான் இந்த தேங்காயோட விலை இவ்ளோ அதிகமாச்சு. அப்போ எங்களோட பொருட்கள நாங்களே மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சோம். அதனால தான் தேங்காயோட விலை இன்னைக்கு காங்கேயத்திலயும், பொள்ளாச்சிலயும் இவ்ளோ ஒரு டிமாண்டான மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான காரணம். அதே மாரி உங்களோட பொருட்கள நீங்க மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வேல்யூ ஆட் வேல்யூ ஆட் ஆயிடு. இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து தான். நம்மளுக்கு ஆக்சுவலி தேங்காய் பருப்பு நம்மளுக்கு நார்மலா தேங்காய உடைச்சு காய வச்சு பருப்பு பண்ணிடுறோம் மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த பருப்புலயே இவ்ளோ வெரைட்டியஸான பருப்பு இருக்குதுன்னு தெரியுமா? அதாவது நெறைய பேர்த்துக்கு இத்தனை டைப்ல பருப்பு இருக்குது. இந்த டைப்புக்கெல்லாம் ஒவ்வொரு டைப் பருப்புக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரேட் போகும் அப்படிங்கிறதே உண்மையாவே நெறைய பேத்துக்கு தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மதிப்பு கூட்டுற தேங்காய் மதிப்பு கூட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இங்க பொள்ளாச்சி காங்கேயம் மார்க்கெட்ல அங்க உடைச்சிக்கிறவங்க பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 250 போகுது. இன்னைக்கு மார்க்கெட் ரூ. 254னா ஒரு ரூ. 3 டிஃபரெண்ட், ரூ. 4 டிஃபரெண்ட்ல தான் பிடிக்கிறாங்க. ஆனா நாங்க கொண்டு போய் கொடுத்தோம்னா ரூ. 30 ரூ. 40 டிஃபரெண்ட்ல பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் பருப்பு தான். ஏன் அந்த ரேட்
பிடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு. இதில் முக்கியமாக ஏன் இது ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்புன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பருப்பை பார்த்தீங்கன்னா பியூர் ட்ரையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப். இந்த பருப்போட நம்மளுக்கு நார்மலாக எண்ணெய்க்கு தான் ஆட்டுறாங்க, அதில் என்ன சேஃப்னு கேட்டிங்கன்னா இந்த பருப்பு சேஃபுக்கு தான் காசுங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த பருப்பு இருக்குது. நீங்கள் எந்த பருப்பு எடுத்து பார்த்தாலுமே இந்த பருப்போட பர்ஃபெக்ட்னஸ் இருக்குது. நார்மலாக நம்ம வந்து இந்த பருப்பு நம்ம எப்படி உருவாக்குவோம்னா முதல்ல வந்து தேங்காயில் இருக்கிற ஹஸ்கை வந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து உடச்சி அது ஒரே சேஃபாக உடச்சி அதை வந்து நம்ம இது பண்ணுவோம். இது எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுறோம். ஆனால் இங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் லேபர்ஸ்னால வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பருப்பை வந்து பர்ஃபெக்டாக உருவாக்க முடியும். நிறையா பக்கம் வந்து பொடி பண்ணி உடச்சிடுவாங்க. தேங்காயை உடைக்க தெரியாமல் 2-3 கட் பண்ணி உடஞ்சிரும். அப்படி இருக்கிற பருப்பு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செகண்ட் குவாலிட்டி பருப்பு. இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. அது சேம் இதே பருப்பு தான், இருந்தாலும் இதை விட ஒரு 5 ரூபா 6 ரூபா இந்த பருப்பு வந்து கம்மியாக தான் போகும். சில டைம்களில் இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான அனுப்புங்கிறதுனால இப்போ பருப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எண்ணெய் ஆட்டுறாங்கன்னு தான் இல்லை. இப்போ இந்த மாதிரி பருப்புக கண்டிப்பாக க்ரஷிங் எண்ணெயாட்டுறதுக்காக தான் போயாகணும். ஆனால் இந்த மாதிரி பருப்புக சேஃப், அதாவது எடிபிள்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம். அதாவது ஒரு நல்ல சேஃபாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு பருப்பு கொப்பரை பருப்பையும் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு தான் தேவைப்படும், இந்த மாதிரி பருப்பு தேவைப்படாது. அதனால இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரேட் குறைவாக போகுது. மிச்சப்படி பருப்பில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இதில் எவ்வளோ எண்ணெய் வருதோ அதே அளவு தான் இதுலேயும் எண்ணெய் வரும். நெக்ஸ்ட் பருப்புன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலாக நம்ம உடச்சி நம்மளுக்கு இது ரெண்டுமே வந்து மேனுவல் மிஸ்டேக் தான். இதை வந்து பர்ஃபெக்டாக உடச்சா இந்த மாதிரி பருப்பு கிடச்சிரு, கொஞ்சம் வந்து மாறி உடச்சோம்னா இந்த மாதிரி கிடச்சிரு. இல்லைன்னா சில பேர் வந்து தேங்காயை அப்படியே முழு தேங்காயை அப்படியே ஹஸ்கே ரிமூவ் பண்ணாமல் உடைப்பாங்க. அதுக்கு பேர் வெட்டுக்காய் பருப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கேட்டகரியில் தான் சேரு. அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு பார்த்தீங்களா அப்படியே அங்கங்கே வந்து அந்த ஸ்கின் வந்து சுருக்காய் கிடக்கு. அந்த மாதிரி சுருக்காய் கிடக்கும்போது இதை விட இதில் வந்து அவுட்டனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதில் ஒரு 10 லிட்டர் எண்ணெய் வருது, 100 கிலோ போட்டு 100 தேங்காய் போட்டு 10 லிட்டர் எண்ணெய் வருதுன்னா இதில் அதை விட இது கம்மியாக தான் எண்ணெய் வரும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தேர்டு குவாலிட்டி பருப்புன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இன்னைக்கு மார்க்கெட் படி இதோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 254 ரூபா போகுது. இது ஒரு 4 ரூபா போட்டு 250 ரூபா போகுதுன்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா கம்மியாகி 240 ரூபாய்க்கு கம்மியாக தான் இந்த மாதிரி பருப்புக போகும். இது வந்து நம்ம தேர்டு கேட்டகரியில் நம்ம வைக்கலாம். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த குவாலிட்டி தான் இந்த ரப்பர் பல்ப்பு. தெரியுதாங்க, அப்படியே அழகாக அமுக்குனா அப்படியே ஏதோ ஸ்பான்ச் பாலோட்ட அமுக்குது பார்த்தீங்களா. எக்ஸசைஸே தேவையில்லை ஆக்சுவலி ஸ்பான்ச் பாலோட்ட. இந்த பருப்புக்கு பேர் இது வந்து ஒரு ஃபோல்ட் குவாலிட்டியை நம்ம வைக்கலாம். இதை வந்து நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்மளுக்கு இங்கே எடுக்கிற ரேட்டை வச்சு நான் தரம் பிரித்து சொல்லிக்கிறேன். இப்படி தான் தரம் பிரிப்பாங்கன்ட்டு இல்லை, இன்னும் நிறைய விதமாக தரம் பிரிப்பாங்க. இந்த குவாலிட்டி பருப்புன்னு பார்த்தீங்கன்னா இதை விட இந்த குவாலிட்டி பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. இது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருப்பு 254 போகுதுன்னா அது ஒரு வெட்டுக்காய் பருப்பு 250, இந்த சுருக்கு பருப்பு ஒரு 240ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 235 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகும். இதுதான் நம்ம வைக்கிற ஃபோர்த் குவாலிட்டி பருப்பு. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் குவாலிட்டி பருப்பு. இங்கே பார்த்தீங்களா இதில் ஃபங்கஸ் எப்படி அட்டாக் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்களா. ஈரப்பதம் எப்போ அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்புகளில் ஃபங்கஸ் அட்டாக் ஆயிரும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் இங்கே வந்து ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய அந்த சல்ஃபர் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஆர்கானிக்கான கோகனட் ஆயிலில் கண்டிப்பாக எந்த ஒரு வந்து சல்ஃபருங்கிற அந்த இதே இல்லாமல் பண்ணணுங்கிறத நம்ம நோக்கத்தோடு ஆர்கானிக் கோகனட் ஆயில் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஃபங்கஸ் ஃபார்மான பருப்புன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 40 ரூபாய்க்கு மேலே டிஃப்ரெண்ட்டில் தாங்க போகும். இப்போ இது ஒரு பார்த்தீங்கன்னா 210, 20, இப்போ 250 ரூபாய்க்கு பருப்பு விற்குதுன்னா 210, 20 அந்த மாதிரி ரேட்டில் தான் வந்து இந்த பருப்புகளே எடுப்பாங்க. ஏன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் இந்த எண்ணெய்களும் கூட வந்து சமையலுக்கு, அதாவது நம்ம வீட்டு யூஸுக்கு, தலைக்கு தேய்க்கிறது அந்த மாதிரி எண்ணெய்களில் சில பிராண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த எண்ணெய்களை வந்து கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னுக்கோ இல்லைன்னா நம்மளோட முடிக்கோ இல்லைன்னா குக்கிங்க்கோ இந்த எண்ணெயை பயன்படுத்த மாட்டாங்க. இது ஃபுல் காஸ்மெட்டிக்
காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடிய எண்ணெய் தான் இதில் தயாரிக்கப்படுது. அதனாலயே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 30 ரூ. 40 வந்து கம்மியாக தான் போகும். அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதே இதில் ரொம்ப மோசமாக கெட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பருப்புகள் இதை கம்பேர் பண்ணும்போது இது அதை விட கம்மியாக போகும். இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 60 கம்மியாக போகும் நம்ம நார்மல் மார்க்கெட்லேருந்து. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக எப்படி உடைச்சோம்னா நம்மளுக்கு வந்து பருப்பு ரேட் வந்து அதிகமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.